ಕುದರಿ ಗಿಡದಗ ಕುದರಿ ದೇವ್ ದೇವ್ ತನನದ ದೇವ್ ದೇವ್ ತನನದ ಕುದರಿ ಗಿಡದಗ ಕುದರಿ ದೇವ್ ದೇವ್ ತನನದ ದೇವ್ ದೇವ್ ತನನದ ಕುದರಿ ಗಿಡದಗ ಕುದರಿ ದೇವ್ ದೇವ್ ತನನದ ದೇವ್ ದೇವ್ ತನನದ ಕುದರಿ ಗಿಡದಗ ಕುದರಿ Jam jam danana ta jam jam danana ta kudardi gitaraga kudardi jam jam danana ta jam jam danana ra kudardi gitaraga kudardi jam jam danana ta jam jam danana ta kudardi gitaraga kudardi Jam kanam ta tom ta lag tai da
கத்தகதை ததிமிதத குந்தரி கத்தகதை ததிமிதத குந்தரி கத்தகதை ததிமிதத குந்தரி காகதஜம் ததளாங்கு ததிமிதகதி தளாங்கு மணி வெடலினே காகதஜம் ததளாங்கு ததிமிதகதி தளாங்கு மணி வெடலினே காகதஜம் ததளாங்கு ததிமிதகதி தளாங்கு மணி வெடலினே ஆத்யந்தரகிதயரலவசசக கம் ಗಣಪತಿಗೆ ವೇಗೈ ನೋಡ್ಕೊಳ್ಳು ಆದ್ಯಗರಗಿದ ಕೆರಳವ ಸಶಸಗ ಗಂ ಗಣಪತಿಗೆ ವೇಗೈ ನೋಡ್ಕೊಳ್ಳು ವಿಘ್ನಪಾಗ್ನಡಿ ಮಾಗ್ನವರ ಸದ್ಗುಣ ಗಂ ಗಣಪತಿಗೆ ವೇಣ ಪ್ರಣಗುಳು ವಿಘ್ನಪಾಗ್ನಡಿ ಮಾಗ್ನವರ ಸದ್ಗುಣ ಗಂ ಗಣಪತಿಗೆ ವೇಣ ಪ್ರಣಗುಳು ಗಂ ಗಣಪತಿಗೆ ವೇ ಪ್ರಣತುಳು ಗಂ ಗಣಪತಿಗೆ ವೇ ಪ್ರಣತುಳು ಗಂ ಗಣಪತಿಗೆ ವೇ ಪ್ರಣತುಳು ಗಂ ಗಣಪತಿಗೆ ವೇ ಪ್ರಣತುಳು 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 திறவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடி புகழ் பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் தந்து என் உள்ளத்தில் அமர்ந்தவா என்று இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்காகவும் தொடர்ந்து நீளுகின்ற தங்களின் கலை பயணத்தின் வெற்றிக்காகவும் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மன மகிழ்ச்சிக்காகவும் மிக அழகான துவக்கத்தை தந்திருக்கக்கூடிய இம்மாணவ செல்வங்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். அடுத்ததாக முழுமுதற் பொருளான விநாயக பெருமானையும் கல்வி செல்வத்தின் அதிபதியான சரஸ்வதி லட்சுமி தேவிகளையும் எல்லாம் வல்ல பரம்பொருளாய் விளங்கக்கூடிய சிவபெருமானையும் போற்றி வருகின்ற ஸ்லோகம் அரங்கம் வருகிறது. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர வீர விநாயக பாத நமஸ்தே. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர வீர விநாயக பாத நமஸ்தே. விഘ്ன விநாயக பாத நமஸ்தே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்ப கரிஷ்யாமி சித்தே பவது மே சதா. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்ப கரிஷ்யாமி சித்தே பவது மே சதா. சித்தே பவது மே சதா. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்ர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமஸ்துதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்ர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமஸ்துதே. மகாலக்ஷ்மி நமஸ்துதே. ஆங்கிகம் புவனம்
நன்றி. எந்த ஒரு விஷயத்தை எழுதினாலும் அதில் முதலாவதாக பிள்ளையார் சுழி போட்டுதான் எழுதுவோம். அப்படியாக முழுமுதல் பொருளான கணபதி கவித்துவத்தை வழங்கிய மாணவ மணிகளுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள் உரித்தாகட்டும். அடுத்ததாக அழகான பழனிமலை ஆண்டவா என்ற மிக அழகான கலை வடிவமானது அரங்கமர இருக்கின்றது. கருணை முருகனை போற்றி தங்க காவடியை தோளில் ஏற்றி கொழுங்கடலேற்றி மெழுகாக வருபவரை இன்பம் பூண்டார். கொண்டிருக்கும் இடமெல்லாம் கோயில்களை கொண்டு தனது புன்னகையால் பக்தர்களை ஆளக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபட மலை எழும்போது பக்தர்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் செல்வார்கள். தங்களுக்கு ஏற்படும் களைப்பினை போக்குவதற்கு அமைக்கப்பட்ட பாடல்தான் இந்த கலை வடிவம். ஈர்க்கும் இசையாலும் இணையற்ற கருத்துக்களாலும் ஏற்றமிகு எளிமையாலும் ரசிப்பவர்கள் உள்ளத்தை துள்ள வைக்கும் இந்த கலை வடிவம் அழகு தெய்வமாக பழைய மலையில் நின்று காட்சி அளிக்கும் முருகப்பெருமானிடம் தனது பிணிகளை நீங்க அருள வேண்டி ஆடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. நித்திய ஜோதியின் வடிவமாக பிரகாசிக்கும் தமிழ் கடவுளான கந்தனின் புகழ் பாடும் இந்த நாட்டியத்தை மிக அழகாக வழங்க வருகிறார்கள் நடனமணிகள். வழிமைநாதனே
மெய்ச்சேர கவர்ந்த கந்த கடவுளின் துதிப்பாடிய நாட்டியத்தினை தொடர்ந்து அடுத்ததாக அரங்கத்தில் நாம் காணவிருப்பது ஸ்ரீமன் நாராயண என்ற அழகிய கலை வடிவம். இசைப்பவரும் கேட்பவரும் இதயத்தால் இறைவனோடு இரண்டர கலந்துவிடச் செய்யும் நம்ம சங்கீர்த்தனங்களை பல்லாயிரக்கணக்கில் ஏற்றிய ஆந்திர தேசத்தின் அருளாளரான அன்னமாச்சாரியார். ஏழு மலை மீது கோயில் கொண்ட வெங்கடாச்சலபதியே எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒற்றை பரம்பொருள் என்று எடுத்துரைத்து அவர் பாடிய பௌளி ராக பாடல்தான் ஸ்ரீமன் நாராயண என தொடங்கும் இசை வடிவம். அடுத்ததாய் நாம் அற்புதமான அந்த பாடலுக்குரிய ஆடலைத்தான் அரங்கத்தில் காணவிருக்கின்றோம். பௌளி ராகத்தில் கேட்டு எழுவானே ஸ்ரீ பத்மநாபன்
श्री विश्वरूपं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणने पादमे शरणम् शरणम् தேவாதிதேவர்கள் தினம் பாடும் ஷீலன் அதை கேட்டு எழுவானே ஸ்ரீ பத்மநாபன் தேவாதிதேவர்கள் தினம் பாடும் ஷீலன் அதை கேட்டு எழுவானே ஸ்ரீ பத்மநாபன் தேவாதிதேவர்கள் தினம் பாடும் ஷீலன் அதை கேட்டு எழுவானே ஸ்ரீ பத்மநாபன் கீதோபதேசம் செய்தானே கிருஷ்ணன் இங்கேயும் அர்ஜுனன் வருவான கண்ணன் ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனே உன் பாதமே சரணம் ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனே உன் பாதமே சரணம் சரணம். அடுத்த நடனத்தின் வாயிலாக பாலமுருகனுடைய பாலியத்தின் அழகினை கண்டு ரசிக்கப் போகின்றோம். வில் தொடுத்து பகைவர் மலையை வென் சொல் தொடுத்து வித்தை விதைக்கின்றேன். கந்தானின் சுந்தர தோளழகை சுடர்விடும் கண்ணழகை மந்திர சொல்லழகை மயக்கும் மதியழகை என்னவென்று சொல்வது என வென்று விட்டு செல்கிறது. தண்டை முழங்க சதங்கை குலுங்க குழந்தை குமாரன் அரங்கம் வரப்போகிறான். ஆதி தாளத்தில்
भजन करे उदनित नक दिमे दिताम दिताम तोम ते ते गणपति नाम सदा बोम्म बोम्मता तेय तेय नक दिनाक नक दिमे भजन करे उदनित नक दिमे दिताम दिताम तोम ते ते गणपति नाम सदा दिम्मिक्किडदग दिक्कुत्ताना दिम्मिक्किडदग दाक्किडदग दाक्किडदग दक्कसावोडुता दिम्मिक्किडदग दिक्कुत्ताना दिम्मिक्किडदग दाक्किडदग दाक्किडदग दक्कसावोडुता उदनित नक दिमे दिताम दिताम तोम ते ते गणपति नाम सदा उदनित नक दिमे दिताम दिताम तोम ते ते गणपति नाम सदा अमर वासवे कर्म बाजते अके नाम सदो गणराजा अवर वासवे कर्म बाजते अके नाम सदो गणराजा ताड़ मंदिर बहुत तामस सुर मंडल की सुरभाजा ताड़ मंदिर बहुत तामस सुर मंडल की सुरभाजा बोम्म बोम्मता तेय तेय नक दिनाक नक दिमे भजन करे उदनित नक दिमे दिताम दिताम तोम ते ते गणपति नाम सदा वेणुवासरे अमृत कुंडल की तारिक किडदग दवासदा वेणुवासरे अमृत कुंडल की तारिक किडदग दवासदा नारद तुम्बुरु वैन बजाके नारद गणमे उपसर्गा नारद तुम्बुरु वैन बजाके नारद गणमे उपसर्गा बोम्म बोम्मता तेय तेय नक दिनाक नक दिमे भजन करे उदनित नक दिमे दिताम दिताम तोम ते ते गणपति नाम सदा अमर वासवे कर्म बाजते धमि धमि धमि
பேசி மிக்க வாழ்த்திட ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசி கோரி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினார் அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினார் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் ஓ மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் சீதா மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் துளசி மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மண மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். அழகும் கலையும் கலாச்சாரமும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றியிருப்பதும் தமிழரின் நாகரீகம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தோன்றியதாகவும் அறியப்படுகிறது. சங்கத்தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் இசை, நாட்டிய வாத்திய கருவிகள் என குறிப்புகள் என தமிழரின் கலாச்சாரம் ஆழமான அசைக்க முடியாத அஸ்திவாரம் என்பதை அறியும் பொழுது பெருமையும் கர்வமும் கொள்ளும் தமிழினம். இந்த கலையின் பாரம்பரியம் குறைவுபடாமல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியில் வர்ணம் நடனப்பள்ளி வெற்றி நடை போட்டு வருகிறது. அதன் குரு திருமதி மலர்விழி அவர்களுக்கும் அதனுடைய இயக்குனர் திரு வர்ணம் அவர்களுக்கும் சசிவர்ணம் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள் உரித்தாக்கட்டும். அடுத்ததாக ஓம் சக்தி என்ற மிக அழகிய பாடலுக்குரிய நாட்டியம் அரங்கம் வருகிறது. ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி 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 ஓம் பராசக்தி ஓம் சக்தி 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 கணபதி ராயன் அவனிரு கால பிடித்திருவோம் குண்டமுயர்ந்திடவே விடுதலை கொடிவது விடவே கணபதி ராயன் அவனிரு கால பிடித்திருவோம் குண்டமுயர்ந்திடவே விடுதலை கொடிவது விடவே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி 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 சொல்ல கடங்காது பராசக்தி சுரிதனங்கள் எல்லாம் வல்லமை தந்திருவார் பராசக்தி வாழி என்று கொதிக்கும் சொல்ல கடங்காது பராசக்தி சுரிதனங்கள் எல்லாம் வல்லமை தந்திருவார் பராசக்தி வாழி என்று கொதிக்கும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி 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 வெற்றி வடிவேலும் அவனுடைய வீரத்தினை புகழும் சுற்றினில்லாதே பகையில் துணிவருவதும் வெற்றி வடிவேலும் அவனுடைய வீரத்தினை புகழும் சுற்றினில்லாதே பகையில் துணிவருவதும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி 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 தாமரை குங்கும தனிய தனியிருந்தொரு தாய் பூமணி தாளினையே கண்ணுற்றி புண்ணியமை விடும் தாமரை பூவினிலே சொல் தனியிருந்தொரு தாய் பூமணி தாளினையே கண்ணுற்றி புண்ணியமை விடும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
நிறைமதி முகமெனும் ஒளியாலே நிறைமதி முகமெனும் ஒளியாலே நிறைமதி முகமெனும் ஒளியாலே நிறைமதி முகமெனும் ஒளியாலே எரிவிழுக்கும் நிகரானே உறவு கொள்படவர்கள் உறவாமோ உனதிருவடி நீ அருள்வாயே வரைவயிலறிதிருப்போ சுரர்கள் உலகாலா உறமகள் தனிமணம் அருள்வானே உறமகள் தனிமணம் அருள்வானே குருமலை மருளிய பெருமானே முருகா இன்றைய நிகழ்வினை பற்றிய உங்கள் அனைவரின் அபிமானங்களை வெளிப்படுத்தும் விதமாக இன்று சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வர்ணம் நிறுவனத்தின் குரு திருமதி மலர்விழி அவர்களை முதலாவதாக மதிப்பிற்குரிய ஆச்சாரியா திரு சுமோத் அவர்களை அன்போடு கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சங்கரகா கலை அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் சிவநிறுத்தம் நடன பள்ளியின் இயக்குனர் மற்றும் குரு திரு சுமோத் அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள். வர்ணம் அகாடமியின் நிறுவனர் திரு சசி வர்ணம் அவர்களை அன்போடு கௌரவிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக சிறப்புரை ஆற்றுவதற்காக நாம் அழைக்கவிருப்பது ஆடற்கலையின் பிரதிநிதியாக வரங்கம் வந்திருக்கக்கூடியவர். சிறு வயது துவங்கி இன்று வரை கலைக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆடற்கலை வித்தகராய் ஆக்கச்சிறந்த ஆசிரியராய் இக்கலை உலகில் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். தமிழகத்தின் முன்னணி சபாக்களில் இவரது கால் தடம் படாத சபாக்கள் கிடையாது என்கின்ற அளவிற்கு தன்னுடைய கலை பங்களிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். கலை மற்றும் கலாச்சாரம் தொடர்பான பல புகழ்மிக்க நாட்டிய நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். சிவநிறுத்தம் நடனப்பள்ளியை நிறுவி எண்ணற்ற மாணவ செல்வங்களுக்கு அந்த நடனப்பள்ளியின் வாயிலாக நடனம் பயிற்சி விட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். பல கலை வித்தர்களையும் நடன ஆசான்களையும் இவரது பள்ளி உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். சங்கரகா கலை அறக்கட்டளை என்ற ஸ்தாபனத்தை நிறுவி பல்வேறு நடன நிகழ்ச்சிகளையும் பல்வேறு நடன போட்டிகளையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். நம்முடைய சிறப்பு விருந்தினர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஆச்சாரியா திரு சுமோத் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ குருபியோ நமக. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னென்னா இன்றைக்கி
சலங்க பூஜைகள் வந்து நிறைய ஆடிட்டோரியம்ஸ்லாம் நடக்குது, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த குழந்தைங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் ஒரு கோவிலில் ஆடுறாங்க. அதுவும் வந்து அவங்க சலங்க பூஜையாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அகாடமியாக ஸ்டார்ட் பண்ண சார் ஸ்ரீ சசிவர்ணம் சார், அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அதனால தான் இந்த ஏரியாவில் உங்களால் எல்லாருமே இந்த நடனம் கற்றுக்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். அண்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டு மலர்விழி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆடின குழந்தைங்க ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட் ஆடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி சிரித்து ஆடினாங்க. அண்டு அந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடுறது ரொம்ப கஷ்டம், நம்மளாலலாம் இப்போ முடியுமான்னு தெரியாது. அந்த குழந்தைங்க இவ்வளோ இப்போ ஸ்கூல்ஸ்லாம் எவ்வளோ என்ன சொல்கிறது சப்ஜெக்டை வச்சு நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க பசங்களெல்லாம். அந்த ஒரு இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை வந்து ரொம்ப நல்லபடியாக கற்றுக்கிட்டு அதை கேட்டு என்ன சொல்கிறாங்க அவங்க டான்ஸ் மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அது ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்டு ரொம்ப நல்லா இருந்தது மலர். அண்டு சார் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு. அண்டு இது எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸால் மட்டுமே கிடையாது, உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப இருக்குன்னு மலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் வந்து இந்த குழந்தைங்களை இப்படி கூப்பிட்டு வந்து ப்ராக்டிஸ்க்கு விட்டு திருப்பி நீங்கள் கூப்பிட்டு போய் ஸ்கூல் எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸ்க்கு கை தட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து அதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு பேக்கில் அவங்க தான் இருக்காங்க பேக்காக. அண்டு அடுத்ததாக அவங்க குருக்கும் கை தட்டிடுங்க. ஏன்னா குழந்தைங்களை இவ்வளோ சிறப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக ஆடினாங்கன்ட்டு. இது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த குழந்தைங்க இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்காங்க. இது நாங்கள் வந்து பரதநாட்டியத்தில் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கூட சொல்ல மாட்டோம். இது வந்து ஜஸ்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து தாளம் நின்றுருக்கு, காலில் தாளம் நின்றதுனால இப்போ நாங்கள் சலங்கை கட்டியிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் அப்படியே நினச்சிக்காதீங்க ரொம்ப பண்ணிட்டாங்கன்ட்டு. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், அதாவது நிறைய கோவில்கள்லையும் சபாக்கள்லையும் நிறைய பண்ண தான் அவங்க இன்னும் விறகேறுவாங்க. இன்னும் நல்லா இன்னும் என்ன சொல்கிறோம் அவங்கள வந்து அவங்களே செதுக்கிப்பாங்க, அதுதான் உண்மை. அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த லெவல் ஒன்று இருக்குது அரங்கேற்றம்ன்ட்டு. அது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு என்ன வரும் இப்போ என்ன வருமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அரங்கேற்ற லெவல் வரும்போது நீங்கள் இந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வரணும், அப்போ பார்க்கணும், இதே சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டடீஸை காமிச்சு இதை இது பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்டடீஸ்க்கும் இந்த பரதநாட்டியத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது எவ்வளோ தூரம் கற்றுக்குறாங்களோ அவங்க வந்து அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து பிரெயின் வந்து 2 பிரெயினுமே நாங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணுறோம், என்ன சொல் ஆக்டிவ் பண்ணுறோம். எப்படின்னா நம்ம எது ரைட்டில் பண்ணாலும் அதை அப்படியே லெஃப்ட்லேயும் பண்ணுவாங்க பசங்க. ஸோ 2 பிரெயினுமே அவங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா சும்மா கிடையாது, அந்த பாட்டு என்னன்னு ஃபஸ்ட்டு புரியணும், அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சு ஆடணும், அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணும், அந்த தாளத்தில் ஆடணும். முக்கியமாக ஏதோ தானோன்னு ஆடிட முடியாது பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும், அந்த தாளத்தில் ஆடணும். அண்டு என்ன எக்ஸ்ப்ரெஷன் என்ன வேர்டு கேட்டு பண்ணுறோம், இவ்வளோ விஷயம் அந்த குழந்தைங்க பண்ணுதுங்க. அதனால் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, இது ஒன்றும் ஈஸியான கலை கிடையாது. ஸோ நான் பேரண்ட்ஸ் கிட்ட நான் இதை வேண்டி கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். அண்டு இந்த அகாடமியை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் அதை பற்றி சார் சொல்லுவார் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் என்கிட்ட கேட்டப்போ நான் வந்து சொன்னது தான் மேம் மலர்விழியை நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேமை நாங்கள் தரோம், அவங்க ரொம்ப நாள் உங்ககிட்ட இருப்பாங்க. ஏன்னா என்கிட்டயே ரொம்ப நாள் வந்து கற்றுக்குறாங்க, அங்கேயும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட பொறுமையாக எல்லாமே பண்ணுவாங்க சார், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னோம், அதே மாதிரி பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. அண்டு இன்னைக்கு கம்பேர் பண்ண வினோத்குமார் ரொம்ப ஒரு சாங்கும் என்ன உங்களுக்கு எதை பற்றி ஆட போகிறாங்கன்றது உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பேர் லிசன் பண்ணீங்கன்னு தெரியல, எதுக்காக ஆடுறாங்க என்ன இந்த சாங்கு யாரை பற்றின்னு இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க வினோத். அண்டு இன்னைக்கு மேக்கப் பண்ண லதா அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, மேக்கப் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே ஆடியோ லைட்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கோவில் நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி, ஏன்னா இந்த இடத்த அழகான ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்டு இங்கே கேமரா வீடியோ ஹரி கிராஃபிக்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்லபடியாக எல்லாமே நடந்துகிட்ருக்கு, ரொம்ப தேங்க்யூ. கலையும் கல்வியும் இரு கண்கள் என்பதை மிக அழகாக தன்னுடைய வாழ்த்துறை மூலமாக வழங்கிய சிறப்பு விருந்தினர் திரு சுமோத் அவர்களுக்கு நன்றியை பாராட்டி
அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியினை மிக அழகாக நடத்துவதற்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்த வர்ணம் அகாடமியின் இயக்குனர் திரு சசி வர்ணம் அவர்களை அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 30 வருஷமாக கராத்தே கற்றுக் கொடுக்குறேன். இப்போ அதை நம்ம கற்றுக்கிறது எப்படி ஈஸி. ஆனால் இவங்க பசங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மேடம் பசங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுத்து இது இவ்வளோ தூரம் பண்ண வைக்கிறாங்கன்னா அதுக்கு மேடம்க்கு தான் பெரிய பாராட்டு. அவங்கள தான் வாழ்த்து சொல்லணும். பசங்க குறைவாக இருந்தால் கூட அவங்க மேடம் டெடிக்கேட்டடாக வருவாங்க, அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அவங்க. அதனால் மேடம்க்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இது இந்த கலை நம்ம ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. சிவன் நமக்கு அருள் புரியறதுனால தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. இந்த பசங்களுக்கும் அந்த அருள் கிடைச்சிருக்கு. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, குருக்கு அப்புறமா தானே நம்ம தெய்வம் சொல்கிறோம். பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா குரு, தெய்வம். ஸோ எனக்கு இந்த பேரண்ட்ஸ், என்னுடைய அப்பா அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. எல்லா பேரண்ட்ஸுமே, நான் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சொல்கிறேன். லக்ஷிதா இருக்கட்டும், அவங்க அம்மா வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. சாய் பிரஜிதா பாட்டி, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரு நாள் வராங்க. சஞ்சனா அம்மாவுக்கு உடம்பு முடியாத சமயத்துலையும் பாப்பாவை கூட்டிகிட்டு எப்படியாவது அனுப்பணும்னு நினச்சது. சஞ்சனா வீடு லக்ஷிகா வீடு ரொம்ப தூரம். அவங்க இருந்தாலும் கூட்டிகிட்டு இருந்து வெயிட் பண்ணி முடியலனாலும் ஆட்டோவில் அனுப்பியாவது அதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஆசை, பசங்களை பண்ண வைக்கணும் அப்படின்றது. அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சாய் பிரஜிதா சொல்லிட்டேன். யாதவி அம்மா ஆஃபீஸு, அவங்க பசங்களை கேமரா வச்சு மானிட்டர் பண்ணுறாங்க, எப்படி பத்திரமா போகிறாங்களா வராங்களா, அவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருந்தாலும் அவளை நம்பிக்கையாக அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு பேரண்ட்டும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சம்யுக்தா வீடு, அவங்க தாத்தா வருவார் கூடவே. அவங்க பேரண்ட் ஃபோன் பண்ணி எனக்கு வந்துட்டாளா போயிட்டாளா எப்படி ஆடுறா, அவங்கள ஸ்டேஜில் ஏற்றி ஆட வைக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆசை. நம்ம குழந்தை நல்லா பண்ணணும், அதே மாதிரி இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா பசங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க நல்லா ஆடணும், அதை நீங்கள் பார்க்கணும். அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இது அது நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே, எங்கள் மாஸ்டர் சொன்னது தான், எல்லாருக்குமே இது ஈஸியாக அமையாது. இந்த கலை நமக்கு கிடச்சிருக்கு. சிவன் அருள் புரிஞ்சு தான் நமக்கு இந்த கிடச்சிருக்கு. அது நம்ம நல்லா பண்ணணும். ஓகே, நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு என்னோடய மாஸ்டர் மூலயமா எனக்கு கிடச்சது. இது ரொம்ப எனக்கு பாக்கியமாக இருக்குது. அவர் எனக்கு இத்தனை வருஷமாக சப்போர்ட் பண்ணி, ஒரு 10 வருஷமாக நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த லெவல் கூட்டிகிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சசிவர்ணமாக இருக்கட்டும், அந்த சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோடய மாஸ்டருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. கோயில் நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். லதா மேம், வினோத் மாஸ்டர், ஹரி மாஸ்டர், எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. திரு சுமோத் அவர்களுக்கும் திருமதி மலர்விழி அவர்களுக்கும் அந்த குரு சிஷ்யை உறவானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இறையருளில் தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நடன மணிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கான அன்பு பரிசினை சிறப்பு விருந்தினர் வழியாக கொடுத்தருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக குமாரி சஞ்சனா, உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு இன்றைய நடன மணிகள் கௌரவிக்கப்படுகிறார்கள். குமாரி லக்ஷிகா, குமாரி யாதவி,
குமாரி சமீர். குமாரி லக்ஷிதா. குமாரி சாய் பிரஜிதா. முதலாவதாக ஒப்பனை கலைஞர் திருமதி லதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த மழலை செல்வங்களை நாம் காண்பதற்கு மிக அழகாக ஒப்பனை செய்து கொடுத்த திருமதி லதா அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். புகைப்படம் மற்றும் காட்சி பதிவு திரு ஹரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அரங்கேறிய நம் பள்ளியின் சலங்கை அணி விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்கள் நாட்டியன் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பெற்றோர்கள் இது போன்ற கலையை குழந்தைகளுக்கு பயிற்றுவித்து நம் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டுகின்றோம். நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த இவ்வரங்கத்திற்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் கோயில் நிர்வாக ஊழியர்களுக்கும் குருவிற்கும் அழைப்பினை ஏற்று வருகை தந்த சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.